இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கேசர் சேனலில் திரும்ப உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நேற்று வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0165. அதுக்கு நம்ம வந்து நேற்று என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 265 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அது 165 ரிசல்ட் வந்திருக்குது. ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் மிஸ்ஸு. ஆனாலும் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு நாள் முன்னாடி நாள் இந்த கணிப்பையே அப்படியே ரிசல்ட் ஆகுறது. மறுநாள் ரிசல்ட்டு மிஷின் நம்பர் வச்சும் 1 மணி டியரை வச்சும் டியர் ரிசல்ட்டு, அப்புறம் 2 மணி குயின் ரிசல்ட்டு, இதெல்லாம் வச்சும் ஒரு ரிசல்ட்டாக வருது. இது மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வருது அப்படிங்கிறதான் நான் சொன்னேன். இப்போ 265ன்னு கொடுத்துருந்தேன் நேற்று, ஆனால் 165 ரிசல்ட் வந்திருக்கு. நேற்று இருந்த கணிப்புக்கு அப்படியே எடுத்து ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் வாட்ஸ்அப்பில் கொடுக்கும்போது டோட்டலாகவே நேற்று வந்து போர்டு மாறி மிஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதான் என்னோட வித்தியாசம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் தேவைப்படுற நண்பர்கள் நீங்கள் 2 மணிக்கு மேலே மெசேஜ் ஆர் ஃபோன் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நாள் வெற்றி ஒரு நாள் தோல்வி, ஒரு நாள் வெற்றி ஒரு நாள் தோல்விங்கிற ட்ராக்கில் நான் போயிட்டுருக்கேன். தினசரி ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். இந்த 216, அதுக்கப்புறம் 07 அப்படிங்கிறது ஒரு பிசியில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நேற்று வந்து 65 பிசியில் கொடுத்தாச்சு. சொல்லப்போனால் அப்படியே வரிசையாக நம்மளுக்கு வந்து ஒரு நாள் நான் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்ததில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. மறுநாள் வந்து வாட்ஸ்அப்பில் பிசியில் அப்படியே முழுமையான வெற்றி கொடுத்துருக்கேன். இந்த 907க்கு 107 கொடுத்தேன் இதில் நம்ம வாட்ஸ்அப்பில் முந்தானித்து. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறது கம்பேர் பண்ணும்போது நம்ம வெற்றி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுக்குறோம். கொஞ்சம் ஒரு நாள் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது நான் அது மூலிமா சொல்லிக்கிறேன். வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் நம்பர் தேவைப்படுற நண்பர்கள் 8610144122 86 10 144 122 அப்படிங்கிற நம்பருக்கு ஜிபே 200 அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க. 2:35 ஆர் 2:15 மேலே எப்படி கன்ஃபார்ம் நம்பர் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் கெஸ்ஸிங் கொடுப்பேன். புதுசாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒரே விஷயம் புது நண்பர்களுக்காக சொல்லி விரும்புகிறேன். வெற்றி தோல்வியில் வெற்றியை கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் தோல்வியை கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நான் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் இருக்க ஏற்கனவே கொடுக்குறதையும், ஏற்கனவே கொடுத்த வெற்றியையும், ஏற்கனவே மிஸ் ஆனதையும் தோல்வியையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். ஒன்லி ஃபார் கேரளா பீப்புள். திஸ் லாட்ரி இன்ஃபர்மேஷன் அனைத்தும் ஃபுல்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் பண்ணி, அதே மாதிரி இந்த தகவல் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். திஸ் வீடியோ, திஸ் இன்ஃபர்மேஷன், திஸ் ஆல் டீட்டெயில்ஸ் ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி. ஓகே, நாட் அதர் ஸ்டேட்ஸ். மற்ற மாநிலங்களுக்கு இது பொருந்தாது. நாட் அதர் ஸ்டேட்ஸ் அப்ளிகபிள். நோ பெட்டிங், நோ கேம்பிளிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். திஸ் கெஸ்ஸிங் ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங் ஒன்லி, நாட் அ கேம்பிளிங் பாயிண்ட், நாட் அ பெட்டிங் பாயிண்ட். ஓகே, இதை நான் சொல்லிவிட்டு நம்ம இதே மாதிரி நம்ம வெற்றிகள் மென்மேலும் நம்ம கொடுக்கணும். இன்றைக்கி ஆடக்கூடிய ஆட்டங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அதையும் ஒரு சவாலோட முன்னெடுத்து பார்த்துருவோம், அதையும் ஒரு வெற்றியை வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடோட நான் ரெடியாக இருக்கேன். புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி என்ன தகவல் சொல்லணும் அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து இதில் கூட கெஸ்ஸிங் நம்பர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேங்கிறத 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படிங்கிற கணக்கில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக வின்னிங்கை கொடுத்துட்ருக்கோம். நேற்று இதில் வந்து 165, அதுக்கு வந்து நான் 265 கொடுத்தேன், 165 வந்துச்சு. ஆனால் ஒரு 2 மணிக்கு குயின் ரிசல்ட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 மணிக்கு டியர் ரிசல்ட்டும் நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு வேறு மாதிரி நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இவன் அப்படியே வெளிப்படையாகவே இறக்கிட்டு முடிச்சுட்டான் நேற்று வின்னிங்க. சரி, இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போதுங்கிறத பார்த்துலாம். இதான் நான் கொடுக்குற தகவல்கள். அதே மாதிரி புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய நண்பர்கள், நம்மளுக்கு ரொம்ப நாளாக நம்ம கூட பயணிக்கிற நண்பர்கள் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகேங்களா?
இதுதான் வாட்ஸ்அப்புக்குரிய நம்பரும் இங்கே இருக்குது போர்டில். நான் இன்றைக்குரிய கணிப்பு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். தெளிவாக பாருங்கள். இன்றைக்கும் விட்ட வெற்றியை இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்தாகணும். 2 போர்டில் 1 போர்டு மட்டும் மிஸ்ஸு, 3 போர்டில் 1 போர்டு மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி 3 போர்டையும் தூக்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கேன். பார்க்கலாம் நண்பர்களே எப்படின்ட்டு. இன்றைக்குரிய கணிப்புகளுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 23/11/24 இன்றைக்கி வந்து காருண்யா ட்ரா நம்பர் வந்து 681. ஓகேவா? இதுக்குரிய கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இப்போ போர்டு எப்படி இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன். எந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு டார்கெட்டே இந்த இடத்துலேருந்து தான் எல்லாமே மாறி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். 2 3 4 5 6 7 8 நாள், இன்னும் 8 நாளாக பேட்டர்ன் மாறி இருக்குது. என்றைக்கு வந்து இந்த 247 அப்படிங்கிற மாதிரி அடித்தாங்களோ, என்றைக்கு வந்து இந்த இடத்துல இந்த 247 அப்படிங்கிறத அடித்தாங்களோ, இதுலேருந்து அப்படியே மாறி 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 அப்படியே 47க்கு அப்புறம் 45 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஓகே, இப்போ நிறைய பேர் எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். கணிப்பை வந்து இப்படி எடுப்பாங்க. இங்கே 1 இருக்கா, இங்கே 2 இருக்கா, இங்கே 5 இருக்கா, இங்கே 9 இருக்கா, இங்கே 2 இருக்கா அப்படின்னு எடுப்பாங்க. 1. 2வது, இந்த இடத்துல 165 நேற்று ரிசல்ட்டு. ஓகே, இதில் இந்த இடத்துல பவர் வருமா, இந்த இடத்துல கூட்டல் கழித்தல் வருமா, இல்லை இந்த இடத்துல இந்த 5க்கு 5 இறக்குறானா, இப்படிங்கிறது ஒரு கணிப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 165 165 இந்த 165ங்கிற இடத்துல இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் 165 அடிச்சிருக்கானா இந்தே தேதியிலன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் இதை ஏன்னா நான்லாம் இதில் தாண்டி தான் வந்திருக்கேங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இதில் 165 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் அடிச்சிருக்கானா அப்படிங்கிறத பார்க்குறதும் ஒரு ஐடியா. சரி, இது மாதிரிலாம் கெஸ்ஸிங் எடுப்பாங்க. நான் எப்படி எடுப்பேன் அப்படிங்கிறத பார்த்தா, ஃபஸ்ட்டு இதில் வந்து இப்போ ரிப்பீட் ஆகிருக்கு. என்ன இந்த மாதத்தில் இன்றைக்கி வந்து ஒரு உதாரணத்துக்கு BC 65, இந்த 65 அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல 85, அதுக்கு சம்மந்தப்பட்ட தகவல்களை எடுத்துடணும். 85 இங்கே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 45 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 25 இருக்குது. ஓகே, 25 85 65. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 15 25 35 45 55 65 75 85 95 அப்படிங்கிற கணக்குக்கு இப்போ இதில் என்ன வரல இன்னும் அப்படிங்க பார்த்தா, இந்த 65 ரிப்பீட், 65 இங்கே வந்துருச்சு. அதாவது 165 அப்படின்னு இந்த இடத்துல இருக்குங்களா? அப்போ இந்த 165க்கு நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு 265. ஓகே, இப்போ இந்த இடத்துல கவனிங்க. 165 1க்கு 3ன்னா சாரி, அதான் நேற்று வந்து 265 நம்ம கொடுத்துருந்தோம். ரிசல்ட் வந்து 165. ஓகே, 1க்கு 3, 6க்கு 2, 5க்கு 6, 326ன்னு ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 326 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நம்ம கொடுக்குறதுல இப்போதைக்கு இருக்கிற கணிப்பில் 326. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக நேற்று ரிசல்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா 0165 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 7 இருக்குது. 7க்கு 5 அப்படின்னா 0க்கு 8 அப்படின்னா நான் கொடுக்குறதுல 4Dயில் ஒரே நம்பரு 8326. அவ்வளோதான். உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கசன்னு ஒரு 50,000 செட்டு எடுத்து கொடுத்து உங்களை போட்டு குழப்பறதுக்கு நான் விரும்பலை. சிம்பிளாக இதான் மேட்ரு, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மேட்ரு, இன்னொரு இடத்த தேடுவோம். என்ன இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 165. ஓகே, இந்த இடத்துல 175க்கு 908. நல்லா கவனிச்சுங்க. அப்படின்னா 1க்கு 9. ஓகே, 1க்கு 9, 7க்கு 0னா 6க்கு 9, 5க்கு 8. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படின்னா நேற்று வந்து டி போர்டில் 0. அப்போ
இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு இன்னொரு நம்பர் கொடுப்பா அப்படின்னு பார்த்தா நான் வந்து கொடுக்க தெளிவாக புரிஞ்சுங்க. 83 26 இது ஒரு செட்டு, 29 98 4Dயில் 2 செட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துங்க. நான் நிறைய கொடுக்கல. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக ஆல் போர்டில் என்ன வரும்? ஆல் போர்டை என்ன பொறுத்த வரைக்கும் 2க்கு அபாரமாக வந்து வாய்ப்பு இருக்குது, 9க்கு வெறித்தனமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே சரி, இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பிசியில் ஏதாச்சும் ஒரே ஒரு நம்பர் சொல்லு. என்கிட்ட அந்த அளவுக்கு இது இல்லை, பண்டம் இல்லை அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே, 25க்கு 45 அப்படின்னா 2க்கு 4னா 6க்கு 8. ஒருவேளை இந்த இடத்துல 85 பிசியில் 85ன்னு ட்ரை பண்ணி பாருங்க, முடிஞ்சு. ஏன்னா எப்படி இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு எப்படி 65 இந்த இடத்துல இருந்தது அப்படியே ரிப்பீட்டாக வந்துச்சோ, நேற்று ரிசல்ட் இந்த இடத்துல வந்துச்சோ, அதே மாதிரி ஏன் இந்த 85 வந்து திரும்பி வரக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. அதனால் 85. ஒரு வேளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படியும் பண்ணலாம். ஏபிசியில் 985 ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசி முடிஞ்சு. 4D கொடுத்துட்டேன், ஏபிசி கொடுத்துட்டேன், பிசியும் கொடுத்துட்டேன், ஆல் போர்டும் கொடுத்துட்டேன். சரி, ஒரே ஒரு பாக்ஸ் நம்பரை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? பாக்ஸ் 165 ரிசல்ட்டுக்கு 1க்கு 9, 6க்கு 9, 5க்கு 9ன்னு 999 பாக்ஸ் அடிங்க, முடிஞ்சு. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த மாதத்தில் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ட்ரிபிள்ஸ் இன்னும் வரலை. எல்லாம் பிசியில் டபுள்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபியில் வாய்ப்பு இருக்கா? ஏபியில் இல்லை. அப்படியே 42 இந்த இடத்துல 42 பரட்டினாப்புல, அப்புறம் 24 பரட்டிட்டார். ஸோ இது மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த போன மாதத்தில் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாருங்க 9999. ஓகே, இந்த இருக்க பாருங்க, நான் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கேன்? 985ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சுங்க. ரிசல்ட்டு 165க்கு நான் 326ன்னு கொடுத்தேன். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க, 065க்கு 385. 0க்கு 3 அப்படின்னா 1க்கு 4, 485. இந்த இருக்கா? ஏன் இந்த 85 இறங்கக்கூடாதுன்னு சொன்னேன்? அப்படியே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 65க்கு 85. ஓகே, இதுதான் நண்பர்களே என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது. நான் ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நம்ம கொடுக்குற தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி புது நண்பர்கள் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி பழைய நண்பர்கள் இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இப்போ இந்த கணக்கில் இப்போதைக்கு என்னோடய கணக்கில் இருக்கிற இந்த கட்டத்தில் இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயுமே சப்போஸ் வெற்றி வரலனாலும் 2 மணிக்கு குயின் ரிசல்ட்டும் 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வர இடத்துல நான் வெற்றியை வாங்கிடுவேன். இங்கே மிஸ் ஆனாலும் அங்கே வாங்குவேன், அங்கே மிஸ் ஆனாலும் இங்கே வாங்கிடுவேன். மொத்தத்தில் 3 போர்டு அப்படிங்கிறது நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். என்ன வின்னிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 216 இதில் வந்து பிசி கொடுத்துருக்கேன், 165 கொடுத்தாச்சு. அதே மாதிரி 216 ஃபுல்லாகவே வின்னிங் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு 4 நாட்களாக கணக்கு பண்ணி பார்த்தா, அதுக்கு முன்னாடி 85, 4 நாட்களே கணக்கு பண்ணி பார்த்தா நம்ம டோட்டலாகவே இது 3D, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 2D, இது 2D, இது 2D அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நம்ம கொடுத்துருக்கோம் வின்னிங். அதே மாதிரி 425 கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுதான் நான் கொடுத்த வின்னிங்கு. அதனால் கெஸ்ஸிங் தேவைப்படுற நண்பர்கள் வந்து வாங்கிக்கலாம். இருந்தாலும் நான் இந்த வாரத்தில் இந்த வெற்றிலாம் கொடுத்துருக்கேன். அதுக்கு இருக்க வீடியோவும் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது அப்படிங்கிறது நான் இது மூலியமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அனைவரும் இன்று வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பான காலை வணக்கம். இன்றைய நாள் இணையலாக அமையட்டும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எங்கேயும் வெற்றி போகாது. விட்ட வெற்றியை ஒரு நாள் விட்டோமா அடுத்த நாளுக்கு பிடிச்சே ஆகணுங்கிற ஒரு கான்செப்ட் என்கிட்ட இருக்குது.
அதனால் விருப்பம் இருக்க நண்பர்கள் 2 மணிக்கு மேலே மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. விருப்பம் இருக்க நண்பர்கள் ஜிபே அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா போதும். மற்றபடி கெஸ்ஸிங் நம்பர் உங்களுக்கு 2 மணி 35 நிமிடங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் வந்துடும். 2:45க்கு மேலே யாரும் கெஸ்ஸிங் கேட்க வேண்டாம். 2:45க்குள்ளே உங்களுக்கு கெஸ்ஸிங் தேவைப்படுற நண்பர்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற நன்றி. அதே மாதிரி சூப்பராக இன்றைக்கி வின்னிங் வரும். திரும்ப அடுத்த வேளையில் சந்திக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி.